முருகன் என்றால் அழகு என்று அர்த்தம். பெயருக்கு ஏற்றாற்போல் அழகுற காட்சி தருபவர் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கும் செந்தில் ஆண்டவர். முருகப்பெருமான் சூரனை அழிக்க படைவீடு அமைத்து தங்கிய இடம் திருச்செந்தூர். சந்தன மலையை குடைந்து இந்த திருக்கோவில் ஓம் என்ற பிரணவ வடிவில் கட்டப்பட்டுள்ளது. வியாழ பகவான் அறிவுரைப்படி திருச்செந்தூரில் படைவீடு தேவதச்சனால் உருவாக்கப்பட்டது. மூலவர் பாலசுப்பிரமணியர் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். சண்முகர் திருக்கல்யாண கோலத்தில் வள்ளி தெய்வானையோடு தெற்கு நோக்கி மூல உற்சவராக காட்சி தருகிறார். ஆவணி மாசி மாதங்களில் உருகு சட்டை சேவை தந்து வெட்டி வேல் சப்பரத்திலிருந்து சிவப்பு சாத்தியம், வெள்ளை சாத்தியம், பச்சை சாத்தியுமாக சண்முகர் அருள்பாலிக்கிறார். திருச்செந்தூர் முருகன் கோவில் சிறந்த குரு பரிகார தலமாகும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி ஆவணி மற்றும் மாசி திருவிழாக்களில் சுவாமி சண்முக பெருமான் சிவன், பிரம்மா, விஷ்ணு அவதாரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பச்சை சாத்தி கடைச்சல் சப்பரத்தில் எழுந்தருளும் ஆறுமுக பெருமானை தரிசிப்பதால் நம் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும், எடுக்கும் காரியங்களில் அனைத்திலும் வெற்றியும், வீட்டில் செல்வ செழிப்பும் கிடைத்து வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக அமையும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாசி திருநாள் ஏற்கனவே திருச்செந்தூரில் நடைபெற்று வருகின்றது. ஞாயிறு அன்று ஸ்ரீ சண்முகர் உருகுசத்தை சேவையிலும், குமார விடங்க பெருமான் பல்லக்கிலும் தங்கச்சப்பரத்தில் சிவப்பு சாத்தியம் அருள் பாலித்தார். திங்கள் அன்று வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தியம், பச்சை சாத்தி பச்சை கடைச்சல் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆறுமுக பெருமான். முருக பக்தர்களே, செந்தில் ஆண்டவரின் பச்சை சாத்தி கோலத்தை கண்டு பேரருள் பெற திருச்செந்தூருக்கு சென்று வாருங்களேன். அந்த செந்தில் ஆண்டவனை கண்ணார கண்டு 16 பெற்று பெருவாழ்வும் வாழலாமே.